வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வெங்காயத்தை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோங்க. பருப்பு எதுவும் ஊற வச்சு அரைச்சி நம்ம கஷ்டப்பட தேவையே இல்லை. ஈஸியாக இந்த ஸ்நாக் செஞ்சிடலாம். 2 வெங்காயமும் 2 உருளைக்கிழங்கும் இருந்தால் போதுங்க. இந்த கொரோனா டைமுக்கு லாக்டவுனுக்கு நம்ம ஒரு சூப்பரான காரசாரமான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் செய்யலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க. ஆனியனை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி 2 பெரிய சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இந்த உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கேரட் துருவுற மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி துருவிட்டு தண்ணியில் போட்டு நம்ம ஸ்டார்ச்லாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கணும். புழிஞ்சி எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் இந்த வடைக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம துருவி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. இதிலே ஈரப்பசை இருக்கும், ஆனியன்லேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். அந்த இதுலேயே நம்ம வடை செய்ய போகிறோம், தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காம. அதனால் நல்லா புழிஞ்சி எடுத்துக்கணும். புழிஞ்சி எடுத்துட்டு 2 பொடியாக கட் பண்ண ஆனியனை அதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறோம். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கப்புறமா தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த ஆனியனில் பொட்டேட்டோவில் இருக்க ஈரப்பசையிலேயே இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப் சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருந்தாலும் கூட கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொரு ஸ்பூனும் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த பதத்துக்கு தண்ணியில் நம்ம சேர்க்கலை. நல்லா இதை பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி வரும். இப்போது இதை நம்ம போண்டா மாதிரியும் போடலாம், பக்கோடா மாதிரியும் போடலாம். இன்றைக்கி நம்ம வடை மாதிரி வடை ஷேப்பில் தட்டி போட போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் இப்படி கையில் வச்சு இப்படி தட்டி எண்ணெயில் போட போகிறோம். இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பாலாக உருட்டி நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் காய வச்சு நம்ம தட்டி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் உருண்டை உருட்டி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம தட்டி போட போகிறோம். இதெல்லாம் பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கிற அந்த வடை மாவை நல்லா தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட போகிறோம். இதில் பொட்டேட்டோலாம் இருக்கிறதுனால, ஆனியன்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒன்று ஒன்றா போட போகிறோம். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா ஆனியன்லாம் நல்லா கரிஞ்சிடும். பொட்டேட்டோவும் நம்ம ஏற்கனவே வேக வைக்கலை, அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஆயில் ட்ரைன் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போது இன்னொரு சைடும் திருப்பி போடுறோம். ஆக்சுவலாக டேஸ்ட் பார்த்திங்கன்னா அது வடையை விட சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கட்லட் டேஸ்ட் வருது இதில். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போது சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. ஆயில் ட்ரெயின் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். நம்ம பருப்பு எதுவும் ஊற வச்சு ஆட்டி கஷ்டப்படவே தேவையில்லை.
உருளைக்கிழங்கு வெங்காயம் இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியான உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் வரும். பாய்.